ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காயை நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் நிறம் மாறாது. தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 10-15 பூண்டு பற்கள், 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 2 முருங்கைக்காய், 2 சின்ன தக்காளி, புளி சின்ன சைஸில் நான் ஊற வச்சுருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், சீரகம். வானல் நல்லா சுடு பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிப்பு பொருளாக ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, வெந்தயம் நல்லா பொரியட்டும். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்ததும் பூண்டும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன். நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான். இன்னும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தக்காளியும் பாருங்கள், நான் ஃபுல்லாலாம் வதங்க விடலை. பாதி வதங்கிட்டு இருக்கும்போதே நான் கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நான் தக்காளி பாதி வதங்கினதுமே காய் சேர்த்துக்கிறேன்னா, இப்போ நம்ம காயை வதக்குறோம், அந்த நேரத்தில் தக்காளியும் சேர்ந்து வதங்கிடும். காய்கறிகள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் பாருங்கள் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். விருப்பப்பட்டால் ஒரு அரை ஸ்பூன் காரத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு காய்கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம புளி கரைசலும் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்தோம்னா சுவை சூப்பராக இருக்கும். தண்ணியும் புளி தண்ணியும் ஒரே நேரத்தில் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. பாருங்கள், குழம்பு கொதிச்சு ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்துடுச்சு. அவ்வளோதான், நல்லாவே வற்றி வந்துடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதை நான் உடனே ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட ஒரு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். பை.